இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் லெக் கிரேவி. ஸோ மட்டனோட காலை வச்சு இன்றைக்கி நான் கிரேவி பண்ண போகிறேன். அதோட இன்க்ரீடியன்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வச்சுருக்கேன், நான் சூப் எடுக்கல. ஸோ அதோட காலை வந்து நல்லா வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா ஊற வைக்கணும். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பார்த்திங்கன்னா, இது நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஓகே, நல்லா உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன். ஓகே, பேரலாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாமே வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நம்ம யூஸ்வலாக குருமாக்கு என்னெல்லாம் தாளிப்போமோ அந்த தாளிப்பு ஐட்டம்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஒரு குருமானால நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன். ஸோ அதோட பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், மிளகு, சீரகம் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, தக்காளி, புதினா அண்ட் தென் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். யூஸ்வலாக புதினா வந்து பார்த்திங்கன்னா எப்போ மட்டன் நீங்கள் பண்ணாலுமே கொஞ்சம் புதினா ஆட் பண்ணுங்கள் வதக்கும் போது. ஸோ தட் அந்த வேறு எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ்வலாக கட் பண்ணி கொடுப்பாங்க பார்த்திங்களா, அப்போ வந்து அதில் இன்பிட்வீனில் வந்து அதோட முடி வந்து ஒட்டியிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஓகே, ஒரு 10 வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணால் தான் அந்த ஸ்மெல் எல்லாம் போகும். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் உங்களுக்கு ஹெல்த்தியாக நம்ம சமைக்கணும்னா இந்த மாதிரி நிறைய வாட்டி க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் யூ கேன் டூ தட்.
பாருங்கள் குருமா நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. ஸோ கறி நல்லா வந்துடுச்சு. ஸோ யூஸ்வலாக அந்த கால் வந்து வேகணும்னா நான் முன்னாடியே நான் வந்து ஒரு 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 7-8 விசில் நான் வச்சு எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அது என்ன ஆடு வந்து இளம் ஆட்டுக்கறினா சீக்கிரம் வந்துடும். ஸோ இதே வந்து கொஞ்சம் ஏஜ்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இது வந்து மீடியமாக இருக்கனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 7-8 விசில் வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் தான் இப்போ நான் இது கிரேவி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை, டிஃபன் எல்லா டிஃபன் ஐட்டமும் சாப்பிட்லாம். மதியானம் ரைஸுக்கும் சாப்பிட்லாம். ஓகே, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடைசியில் வந்து நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு எப்போவுமே ஃபைனல் டச் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் இல்லைனா வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்து விட்டிங்கன்னா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.